எத்தனையோ பிறவி எடுத்தாச்சு. அப்பிறவைகளையெல்லாம் தாண்டி இப்போது மனித பிறவியிலே வந்து நிற்கிறது. இந்த உயிர் எல்லா உடல்களையும் அடைந்து கடைசியாக இவ்வுடலை வந்து சேர்ந்திருக்கிறது. பிறந்த போது அனைவரும் மகிழ்ந்திருப்பார்கள். வளர்ந்த போதும் நம்மை பார்த்து பார்த்து மகிழ்ந்திருப்பார்கள். ஒரு காலகட்டத்திலே நாமும் மகிழ்ச்சியின் உச்சகட்டத்திலே இருந்திருப்போம். எல்லாத்தையும் சார்ந்திருந்திருப்போம் இல்லையா? அப்படி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வந்து வாழ்ந்து கொண்டிருப்போம். ஒரு காலகட்டத்திலே நம் வாழ்க்கையை நாமே முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு காலகட்டம் வரும் பொழுது கொஞ்சம் கடினமான சூழ்நிலைகளை எல்லாம் எதிர்நோக்க வேண்டியது இருந்திருக்கும். ஏனென்றால் நம்முள் அந்த உயிர்களுக்குள் இருக்கின்ற அந்த ஒற்றுமையை அறிந்து கொள்ளாமல் அதில் இருக்கின்ற வேற்றுமையை மட்டும் உணரும் பொழுது அந்த வலியானது ஏற்பட்டிருக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்ப இந்த பிறவி எதற்கு அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்குமே வந்து விடுகிறதான கிடையாது. ஒரு 190% பேருக்கு இந்த பிறவியை பற்றி சிந்திக்கின்ற அந்த தன்மை அப்படிங்கிறது வருவதே இல்லை. மாறாக வாழ வேண்டும், அதிலும் சிறப்பாக வாழ வேண்டும், அதிலும் பணம் புகழ் எல்லாம் பெற்று வாழ வேண்டும், இந்த மாதிரியே தான் சாதாரணமாக வாழ்க்கையை கடத்துகின்ற அனைவருக்குமே எண்ணங்கள் தோன்றும். அதுல தவறே இல்லை. ஆனா ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஏன் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறத யோசிக்க தோன்றுகிறது. இந்த வாழ்க்கை எதற்காக இறைவன் கொடுத்தார், அல்லது யார் கொடுத்தது இந்த வாழ்க்கை, இதில் என்ன நடக்க போகிறது, இதன் சூட்சமம் என்ன, என்னுடைய கடமை யாது, இந்த மாதிரி பல கேள்விகள் எல்லோராலும் எழுப்பப்படுவது இல்லை. ஒரு 10% மக்களால் மட்டுமே கேள்வியானது எழுப்பப்படுகிறது. அதிலும் குறிப்பாக பார்த்தால் அதில் 1% மட்டுமே அதை தேடி ஓடுகின்றோம். நம் வாழ்க்கையின் லட்சியம் யாது, எதற்காக பிறந்தோம் அப்படிங்கிறத யோசிக்கிறதோடு மட்டுமல்லாமல் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக அதில் 1% மட்டுமே ஓடுகின்றார்கள். அவ்வாறு ஓடுகின்ற அந்த 1% நபர்களே அவர்களின் எல்லையை தொட்டு பார்க்க ஆசையும் கொள்கிறார்கள். அவ்வாறு கொஞ்சமாக உணர்ந்து கொண்டாலுமே கூட இந்த பிறவியே வேண்டாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்து விடுகிறது. இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்களேன். அப்போ பல விஷயங்களை யோசிச்சு இருந்திருக்கணும். ஆசா பாசங்கள், அதே போல நன்மை தீமைகள், துக்கம், ஏமாற்றம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அனைத்தையும் உணர்ந்த ஒருவர் இறுதியாக ஒரு எல்லைக்கு வருகிறார் என்றால் இந்த பிறவி போதும் அப்படிங்கிற எல்லைக்கு ஆன்மீகத்தினுடைய தேடுதலின் முடிவாக அவருக்கு அந்த எண்ணமானது தோன்றுகிறது. அப்படிப்பட்டவரா நீங்கள் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். அப்ப ஒரு உன்னத நிலையை நோக்கி நீங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் தெளிவா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்படி உணர்ந்து கொண்ட ஒருவர் இன்னொரு பிறவி வேண்டும் என்று கேட்பாரா அப்படின்னு கேட்டா அது அவரவர் விருப்பமாக இருந்தாலும் பெரும்பாலும் அந்த தேடுதலின் உச்சத்திற்கு செல்லும் பொழுது, தான் யார் என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுது, இறைவன் நமக்கு உணர்த்துகிறார் அல்லவா, யார் அப்படிங்கிறத உணர்த்தும் பொழுது அதை உணர்ந்து கொண்ட ஒருவர் இனி ஒரு பிறவி வேண்டாம், இறைவா உன் பாதத்திலே நான் இளைப்பாற வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவரது மனதிற்குள் ஓங்கி நிற்கிறதே தவிர மீண்டும் ஒரு பிறவியை கொடு அப்படின்னு அவர் கேட்பதில்லை. சில பேத்துக்கு ஆசைகள் இருக்கும், இன்னொரு பிறவி வேண்டும், அப்பிறவியிலும் நான் ஈசனை மறவாமல் இருக்க வேண்டும், ஈசனுக்கு சிவத்தொண்டு புரிந்திட வேண்டும், இந்த மாதிரி ஆசை உள்ளவர்களும் இருப்பார்கள். அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் பக்குவம் தேவைப்படும். அவர்களுக்கு இன்னும் அந்த வாழ்க்கையில இறைவனை பற்றி அறிந்த அந்த உணர்விலை திளைத்திருக்கக்கூடிய இன்பமானது அவர்களுக்கு பிடிக்கும். ஒவ்வொரு வகையில ஒவ்வொரு விதமான அனுபவத்தை சிவபெருமான் அனைவருக்கும் கொடுக்கிறார். இதுலயும் தப்பு இல்லை. ஆனா அதனுடைய இறுதி கட்டம் எது? இறைவனை சரணடைதல். இறைவனை சரணடைதல் எப்படி? எல்லாம் நீ என்று சரணடைதல். அவ்வாறு சரணடைவதற்கு ஒரு உடல் தேவை அப்படிங்கிறதுக்காக இன்னொரு பிறவியை கேட்கிறார்கள். அது ஒரு புறம் இருந்தாலும் ரொம்ப முக்கியமா சொல்லப்படுறது பிறவியில்லா நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயிருக்கு இன்னொரு உடலை கொடுத்து அந்த உடலை துன்பப்படுத்துவதன் மூலமாக இந்த உயிரையும் துன்பப்படுத்திவிடக் கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் மேலோங்கும் பொழுதுதான் இறைவனிடம் நாம் மன்றாடி கேட்டுக்கொள்வது யாதெனில் இன்னொரு பிறவி எனக்கு வேண்டாம், இன்னொரு பிறவி எனக்கு வேண்டாம். கொடுத்த பிறவியிலே உன்னை உணர்ந்து என்னை உணர்ந்து அந்த உணர்விலே திளைத்திருக்க வேண்டும். சிவபெருமானே என்று சொல்லும் பொழுது ஆனந்த கண்ணீரில் நனைந்து விட வேண்டும். சிவபெருமானே அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாமே நீ என்ற உணர்விலே அப்படி திளைத்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணங்களே எனதுள் மேலோங்கி இருக்க வேண்டும். மாறாக இந்த பொருள் சார்ந்த இன்பமோ அந்த அனுபவங்கள் சார்ந்த இன்பமோ எதுவும் தேவையில்லை எனக்கு அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும் பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமானதாக இருக்கும். இந்த ஆனந்தத்தை பெறுவது அப்படிங்கிறது உறவுகளை எல்லாம் நீங்கி பெறுவது என்பது பொருள் அல்ல. தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
ஏன்னா எல்லோருமே மனதிற்குள் நினைத்துக் கொள்வது குடும்பத்தை விட்டுட்டு போயிடணும், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர், நண்பர் எல்லாத்தையும் விட்டு தனித்திருத்தல் வேண்டும். அப்படின்னா தனித்திருத்தல் என்பது உறவுகளை எல்லாம் பிரிந்திருப்பது பொருள் அல்ல. எந்த நிகழ்வு நிகழ்ந்தாலும் அந்த நிகழ்விலிருந்து நீ தனித்து நிற்க வேண்டும். என்னால் ஆவது அப்படிங்கிறத தாண்டி இது இறைவனால் ஆவது அப்படின்னு தனித்து நின்று வேடிக்கை பார்க்க வேண்டும். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அப்ப இல்லறத்திலே இருந்தாலும் அதே போல குடும்பங்களோடு சேர்ந்து இருந்தாலும் இறை அனுபவத்தை மனதில் அனுபவித்துக் கொண்டு நடப்பதற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் எல்லாம் இல்லை, எல்லாம் இறை செயல் என்று தனித்திருக்கிறீர்கள் அல்லவா? அந்த தனித்திருத்தலே ரொம்ப சிறப்பான விஷயம். அது ரொம்ப முக்கியமும் கூட. ஏன்னா எல்லா விஷயங்களையும் அனுபவித்து ஆராய்ந்து அதனுள்ளே சிவம் எவ்வாறு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்கின்ற ஒருவரால் மட்டுமே இறைவனை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். சந்தோஷமா இருந்தால் தான் சந்தோஷம் என்னன்னு தெரியும், துக்கமா இருந்தால் தான் துக்கம்னா என்னன்னு தெரியும், கோவப்பட்டாதான் கோவத்தின் அடிப்படை எது அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி எல்லா உணர்வுகளையும் அனுபவித்தால் தான் அதன் ஆரம்பம் எது, அதன் முடிவு எது, அதனால் விளையக்கூடிய விளைவு என்ன என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப ஏதேனும் ஒரு உணர்வு தேவையில்லாமல் போயிடுமா? கட்டாயமா இறைவன் படைத்த எல்லாம் தேவைப்படும். அதை உணர்ந்து இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத அறிந்து அதை ஒதுக்கி வைப்பதும், அது நின்று தனித்து நின்று அதை வேடிக்கை பார்ப்பதுமே ஒரு சிறந்த விஷயமாக இருக்கும் வாழ்க்கையிலே. அப்படி ஒருவர் உணர்ந்து கொள்கிறார், இப்பிறவி இனி எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருகின்றார். அப்படிங்கும் போது அவருக்கு இந்த உலகத்துல எந்த குறையுமே இருக்காது. பார்க்கின்ற எல்லாமே எப்படி தெரியும்? இறைவனாகவே தெரிவார். செய்கின்ற செயல் யாவும் இறை செயலாகவே தெரியும். பார்ப்பது, உணர்வது, கேட்பது எல்லாமே இறைவனுடைய அந்த ஒரு அற்புதங்களாகவே தெரியும். பார்க்கின்ற உயிரெல்லாம் சிவமாக தெரியும். அது ஒரு உன்னத நிலை அப்படின்னு சொல்லலாம். பார்க்கின்ற உயிர்களை சிவமாக பார்ப்பது என்பது ஒரு உன்னத நிலை. அந்த நிலையை எட்டியவர்களுக்கு மனதிலே துன்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது, கஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட அவர்களுக்கு வராது. ஏன்னா அவர்களிடம் குறையே இருப்பதில்லை. குறை என்பது எப்போது வரும்? ஏக்கம் இருக்கும் பொழுது, எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது, அந்த எதிர்பார்ப்பிலே சற்று தளர்வு ஏற்படும் பொழுதுதான் குறை உண்டாகிறது. நாம் தான் என்ன நினைத்து விடுகிறோம்? எல்லாம் இறை செயல், இறைவனே செய்கின்றார், எனக்கு எதிர்பார்ப்பு இல்லை. அப்ப நிறைவடைந்த ஒருவனாக இருக்கும் பொழுது அவன் மனதிலே குறை என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. அந்த குறையில்லாத சமயத்திலே அந்த உயிர் பேரானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும். இறை அனுபவத்தை உணர்ந்து அதனால் அது பேரானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே இறைவன் இருக்கின்ற இடம் உங்களது மனதாக இருக்கும். அந்த ஆனந்தம் அளவில்லாததாக இருக்கும். அப்படின்னா அதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை.